டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை தலைமையில் பாஜக போராட்டம் நடத்தும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பார்கள் என கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் களம் டாஸ்மாக் ஊழல் மற்றும் மணல் கடத்தல்தாரர்களுக்கு எதிராக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். Tamil Nadu is going to see a revolution in Tamil Nadu politics, totally against corruption as well as addiction. We are against TASMAC as well as we are against TASMAC corruption. So, under the leadership of our state president Annamalai ji, we are all going to agitate. All the women are going to participate. Where women are totally against TASMAC. We are already against TASMAC. Then we are against corruption in TASMAC. I am telling this 2026 election will be faced against the TASMAC corruption and the sand smugglers. மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கவில்லை என்றும் ஏதாவது ஒரு மொழியை தேர்வு செய்வது குறித்தே அது வலியுறுத்துவதாகவும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார். இருமொழி கொள்கை அன்றைய காலகட்டத்திற்கு போதுமானதாக இருந்ததாகவும் தற்போது சவால்கள் அதிகரித்து விட்டதால் அதற்கேற்ப தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.